Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmoli. இன்னைக்கு நாம ஒரு huge unboxing தான் பண்ண போறோம். ஏன் அப்படினா என்கிட்ட ஒரு 15+ books வந்து நான் Amazonலயும் and bookchorலயும் ஆர்டர் பண்ணேன். அந்த books தான் நம்ம இன்னைக்கு unbox பண்ண போறோம். So let's dive in. So first வந்து நான் book வந்து Amazonோட packagings. இந்த மூணுமே வந்து Amazonோட packagings. இது. So இந்த மூணு இத தான் இப்போ நான் வந்து unbox பண்ண போறேன். First book வந்து First book வந்துட்டு 5 Feet Apart by Rachel Lippincott. இந்த book actually வந்துட்டு ஒரு romantic novel. So இந்த நாவல் வந்து நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். So அந்த புக்கை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். செகண்ட் புக் வந்து நான் இந்த பேக்கேஜிங் தான் வந்து இது பண்ண போறேன், அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஸோ இதில் ஒரு 4-5 ஃபேட் புக்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் புக் வந்துட்டு லூயி மே ஆல்காட்டோட லிட்டில் உமன். இந்த புக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசை. இந்த புக் வந்துட்டு என்ன கதை அப்படின்னா வந்துட்டு மார்ச் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட கதை தான். ஒரு 4 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றத பற்றி புக்கு. ஸோ இந்த புக்கை சீக்கிரம் படிச்சுட்டு வந்து நான் ரிவ்யூ போடுறேன். அடுத்தது வந்துட்டு தேர்டு புக்கு. இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆக்சுவலி எங்கள் சார் வந்து வாங்க சொல்லியிருந்தார். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை இன்னும் நல்லா படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை ஆர்டர் போட்டிருந்தேன். ஆத்தர் வந்துட்டு வில்லியம் ஜே லாங்கோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏற்கனவே நான் எட்வர்ட் ஆல்வர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு படித்தோம்னா இன்னும் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெளிவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அடுத்த புக் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் புக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இது ட்ரியாலஜி. இது வந்துட்டு இந்த ட்ரியாலஜியில் ஃபர்ஸ்ட் புக்கு, த சில்ட்ரன் ஆஃப் போன் பிளட் அண்ட் போன், ரிட்டன் பை டோமி அடேமி. ஸோ அடியேமி இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இந்த புக்கு படிக்கணும்னு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த புக்கு இந்த வாட்டி ஆர்டர் போட்டேன். சூப்பராக இருக்குல்ல கவரு. எனக்கு கவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்லேயே. அடுத்த பேக்கேஜில் வந்து ஸோ அடுத்த பேக்கேஜில் ஒரு 4-5 புக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு த 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எவ்லின் ஹியூகோ. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வாங்கிட்டேன். இந்த நாவல் வந்து படிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலி இந்த நாவல் வந்து இந்த கேர்ளை பற்றி who have 7 husbands. ஸோ 7 ஹஸ்பண்ட்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த கேர்ளை பற்றி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டெய்லர் ஜெங்கின்ஸ் ரைட். ஸோ இந்த புக்கு வந்து ஸ்பெல் பவுண்டான புக்கு. நான் படிச்சுட்டு ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன் இந்த புக்குக்கு. அடுத்தது வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு ட்ராமா, வில்லியம் கான்க்ரூவோட வே ஆஃப் த வேர்ல்டு. இது வந்து என்னுடைய சிலபஸில் இருக்கனால, எம்ஏ சிலபஸில் இருக்கனால நான் இந்த புக் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு ஜான் ரைடனோட ஆல் ஃபார் லவ், இதுவும் ஒரு ட்ராமா. அதுக்கப்புறம் ரெட் ஆலண்டர்ஸ், இது ரவீந்திரநாத் தகரோட ஃபேமஸான ட்ராமா. இதுவும் வந்துட்டு என்னுடைய சிலபஸில் அலாட் பண்ணியிருக்கனால ஐ நீட் டு ரீட் திஸ் பிளே. ஸோ அதனால் வாங்கினேன். அப்புறம் வந்து என்னுடைய ஃபேவரட் புக் பாரடைஸ் லாஸ்ட் வந்துட்டு புக் 9 வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப்டு. ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த புக்கை ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஜான் மில்டனோட பெரிய எபிக். ஸோ இதுவரையும் வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணது. அடுத்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெப்சைட் bookchor இருந்து நான் ஒரு 4 புக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஐம் ஸோ எக்ஸைட்டடுங்கோ. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஹலோ நன்மொழி, இஃப் யூ ஆர் அ புக் ஐ வுட் நெவர் புட் யூ டவுன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லவ் திஸ் வெரி மச். ஸோ புக்சோர்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஐ லவ் திஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு. ஸோ
சோஃபி கின்ஸ்லேயோட கேன் யூ கீப் சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு புக்கு. இந்த புக் வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ புக்சோரில் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இந்த புக் ஒரு நாள். ஸோ அதனால் ஆர்டர் போட்டேன். அடுத்த புக் வந்து என்ன அப்படின்னா இவான்ஹோ. இது வந்துட்டு ஒரு பெரிய நாவல், ஆக்சுவலி வால்டர் ஸ்காட்டோட ஒரு பெரிய நாவல். ஸோ வந்துட்டு இது வந்து ப்ரீ லவ்டு புக். ஸோ இந்த புக்கை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் என்னுடைய சிலபஸ்க்காக இந்த புக்கு. பட் இந்த சோஃபி கின்ஸ்ல வந்துட்டு நான் என்னுடைய பர்சனல் ரீடுக்காக வேண்டி வாங்கினேன். அடுத்த புக், அதோட ஒரு புக் மார்க்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. பீஸ் லவ் ரீடிங்னு சொல்லிட்டு ஒரு புக் மார்க் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்கு. அடுத்தது வந்து ஒரு 4-5 புக் மார்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. யூ கேன் டூ ஸோ மச் வித் 26 லெட்டர்ஸ். ஸோ செம்மையாக இருக்கு இந்த புக் மார்க்கு. அடுத்த புக் மார்க் வந்துட்டு த்ரில் யுவர் செல்ஃப். இந்த புக் மார்க்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அமேசான்ல இருந்து இந்த மாதிரி புக் மார்க்ஸ்லாம் வந்ததில்லை. பட் வந்துட்டு இந்த இதில் இருந்து இந்த மாதிரி அழகழகா புக்சோரில் இருந்து புக் மார்க்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக புக்சோரில் வந்து செகண்ட் ஹேண்ட் ப்ரீலவுட் புக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்த புக் மார்க் வந்து கெட் லாஸ்ட் இன் அ குட் புக். இந்த மாதிரி ஒரு புக் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் I will save this page till the next time you open this book. நல்லா இருக்கு இந்த புக் மார்க். எல்லாமே அழகழகா இருக்கு. இந்த புக் மார்க் நல்லா இருக்கு. ஸோ டாக் புக்கிஷ் டு மீ, இது நல்லா இருக்கு. ஸோ இது மாதிரி புக் மார்க்ஸ் வந்து நம்மளை இன்னும் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீட் பண்ணுறது வந்து நம்மளோட ஹேபிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புக் மார்க்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ லவ் திஸ் புக் மார்க் வெரி மச். ஸோ தேங்க்யூ புக்சோ இந்த மாதிரி அழகழகான புக் மார்க்ஸ்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அடுத்த புக் என்ன அப்படின்னா ஹங்க்ரி டைடு பை அமிதாவ் கோஷ். இந்த புக் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு டைகரோட கதை. இந்த புக்கை வந்து ஈக்கோ லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நான் படிக்கிறதுக்காக வேண்டி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஈக்கோ ஃபெமினிசம் அண்ட் ஈக்கோ லிட்ரேச்சர் தியரியை வந்து இந்த புக்கில் வந்து அப்ளை பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்காக வேண்டி இந்த புக் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு ப்ரீ லவ்டு புக் தான். அடுத்தது வந்து த லாஸ்ட் புக், மை ஃபேவரட் புக், கான் கேர்ள் பை கில்லியன் ஃப்ளின். இந்த புக் வந்துட்டு டாப்பான க்ரைம் த்ரில்லர், பெஸ்ட் செல்லிங் புக் ஃபார் த பாஸ்ட் 2 years. ஸோ இந்த புக்கு வந்து நான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ சூன் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் புக்சோரில் ஆர்டர் பண்ண புக்கு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கில்லியன் ஃப்ளினோட எல்லாமே வந்து ப்ரீ லவ்டு புக்ஸ். பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆர்டர் பண்ணது என்னவோ 4 புக்கு தான். பட் அவங்க இந்த நோட்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி புக் மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ லவ் தேர் சர்வீஸ் வெரி மச். அமேசானோட இவங்களுடைய புக் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு. ப்ரீ லவ்டு புக்ஸ் வந்து புக்சோரை வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு புக்ஸ். பட் வந்து நம்ம நியூ புக்ஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணுங்க. அது வந்து எனக்கு அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு 15 புக்ஸ் ஐ ஹாவ் அன்பாக்ஸ்ட் இன் திஸ் வீடியோ.